தந்தானே தானன்னே தந்தானான தானன்னே தந்தானான தானன்னே தந்தானான தானன்னே நீலவான மேகத்துல செங்குருவி பறந்துருச்சே செங்குருவி பறந்துருச்சே செங்குருவி பறந்துருச்சே எங்க காலம் முடியும் முன்னே செங்கிழக்கு வெளுத்துருச்சே செங்கிழக்கு வெளுத்துருச்சே செங்கிழக்கு வெளுத்துருச்சே தன்னானே தானன்னே தன்னானான தானன்னே தன்னானான தானன்னே தன்னானான தானன்னே நீலவான மேகத்துல செங்குருவி பறந்துருச்சே செங்குருவி பறந்துருச்சே செங்குருவி பறந்துருச்சே எங்க காலம் முடியும் முன்னே செங்கிழக்கு வெளுத்துருச்சே செங்கிழக்கு வெளுத்துருச்சே செங்கிழக்கு வெளுத்துருச்சே தன்னானே தானன்னே தன்னானான தானன்னே தன்னானான தானன்னே தன்னானான தானன்னே சுத்துகிற பூமி மேலே சுத்துகிற பூமி மேலே மனுஷையெல்லாம் ஒண்ணுதானே சுத்துகிற பூமி மேலே மனுஷையெல்லாம் ஒண்ணுதானே உரிமைதாகம் எழுந்து விட்டா நீதி இங்கே பிறக்கும் தானே அன்பெனும் பார்வையில் நடந்தா அனைவருக்கும் உரிமை தாகம் வீணான பகையை கடந்தா பூமியில இன்பம் கூடும் அன்பெனும் பார்வையில் நடந்தா அனைவருக்கும் உரிமை தாகம் வீணான பகையை கடந்தா பூமியில இன்பம் கூடும் மேல காட்டு கீழத்தாறு கழனிய நம்பிக்கைக்காரன் எழுதி இருக்குதாமல்ல உங்க தம்பி. என்ன இப்படி சொல்ற? நேத்து கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல. என்னவா? மேலூர் பங்காரு சாமி கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம இருந்த ஒரு குறுக்கத்தவும் நம்பிக்கைக்காரன் எழுதி கொடுத்துச்சான் உங்க தம்பி. எவ்வளவு நாள் ஆச்சான்? 6 மாசம் ஆச்சான் இது நடந்து. பொண்டாட்டிக்காரி சண்டைய தொடங்கி இருக்கா. வந்து சாப்பிட்டு போடா. இப்பயே பொட்ட புள்ள பேச்ச கேக்குறத பாரு. கருவாகி உருவாகவில்லை இருந்தாலும் நீதான் என் பிள்ளை அண்ணி என நான் இருந்ததில்லை உன் தாயாகும் நீதான் என் பிள்ளை. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி. நிலத்தை கலரணும்டா, அப்பதான் வயிறு நிறையும்.
வா வா வா. எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு விட்டுரு. நீ எனக்கு அண்ணனாக்கும். ஏய், உனக்கு தகப்பு முகம் சரியா தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டியாக்கும். நானா அண்ணன் இல்ல. ஏய், பிரிச்சு விட்டுடு. ம் எடுத்துக்கம்மா. ம் 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 வா. வெள்ள பையன் வெளியில போயிட்டான் போல இருக்கு. வீடு பூட்டி கிடக்குது. மேலூருக்கு தான் போயிருக்கோம். விதப்பு நேரம் இல்லையா? அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா? ஓ அப்படியா? பின்ன அவர் இங்க வந்து நின்னுகிட்டா கேவலம் தான். முந்தா நாள் சொல்லி விட்டாராம், என்னன்னு? பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி. கட்டலன்னா? அப்படி இல்லன்னா அவர் வீட்டு விதைப்பேட்டி எல்லாம் பிஞ்சைக்கு வந்துருமா. கையில துட்டு இல்லாம அங்க போய் என்ன செய்ய போறோம்? இதுல வேற அவர்கிட்ட வசமா பொடியும் கொடுத்தாச்சு. பங்காரசாமி கிட்ட பேசிதான் பாரேன். வெறும் வாயிட்ட சரி கட்ட முடியுமா? அவருக்கு என்ன, இது 10ஓட 1. நமக்கு சொல்லு. அந்த ஆள் பணத்தாசை பிடிச்ச ஆளாச்சே. ஆமா முக்கம்மா, ஊரு கெட்ட பையன் இப்படி செய்வானாக்கும். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? நம்ம கையில காத்துட்டு கிடையாது. இருந்த துட்டியும் பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டாச்சு. இத கொண்டு போய் வச்சு அவர் பணத்தை அடைச்சிட்டு மறுசொல்லி பாருங்க. அது ஏதோ சின்ன புள்ள தெள்ளு தெரிச்சா மாதிரி இப்படி ஒரு காரியம் செஞ்சிருச்சு. நாம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆறுமா என்னம்மா என்ன சொல்லும்? செல்லக்குட்டி பட்டுமா என்னடா? ஜு 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 ஜு. செல்ல பொண்ணு அங்க பாரு, அங்க பாரு, பாருங்க பாருங்க. என்னடா? ஜு 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 ஜு. அங்க பாரு. வெள்ளை இருக்கானா? வானா, என்னடா வெள்ளங்காட்டுல இருந்து ஆளே தட்டுப்படல? நான் ஊரு முழுக்க விதப்பு மும்முரத்துல அலையுது. நீ பாட்டுல மாட்டை கட்டி போட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தா எப்படி? எங்க போயிருந்த இந்நேரம் வரைக்கும்? மேலூர் பங்காரசாமி கிட்ட போயிருந்தேன்னா. அவர்கிட்ட என்னடா சொல்லி? அவருக்கு 200 ரூபாய் தரணும். வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன சொல்றாரு? பணத்துக்கு ஈடா மேல காட்டுக்கானு கரையும் எழுதி கொடுத்தேன்னா. இப்போ முழு பணத்தையும் கேக்குறாரு. இல்லனா நிலத்தை தர மாட்டேன்றாரு. அப்படி என்னடா வந்துச்சு? பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு நான் ஒருத்தன் கிடைக்கல. இல்லண்ணா. அடுத்த வாசல்ல. சரிடா, என்ன விடு. உன் மகனுக்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? இன்னைக்கு கூட அவ சொல்லி தானே எனக்கு தெரியும்.
வீட்டுல பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பழப்புன்னு நினைக்காத. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொத்துல 4 பேரும் வேணும்டா. அத உணர்ந்துக்க முதல்ல. சரி போட்டுண்ணா. நிலத்தை அறுதியா எழுதி கொடுத்தியா இல்ல நம்பிக்கை கிடையுமாவா? பத்திரம் முடிச்சு பதிவு பண்ணாரா? நம்பிக்கையா தான்ண்ணா. வட்டிக்கு இடம் எழுதி வாங்கினாரு. இது வரைக்கும் நீ துட்டு எதுவும் அவருக்கு கொடுக்கலையா? வட்டி கட்டியாச்சுண்ணா. இப்ப முழு பணத்தையும் கேக்குறாப்புல. பத்திரம் எந்த ஊர்ல யார் வச்சு எழுதினாரு? மேலூர்ல எழுதுனாங்க. அஞ்சல் தலையை ஒட்டி நான் கூட கையெழுத்து போட்டேண்ணா. இப்ப நம்ம ஊரு கிராம முன்சு தான் எழுதினாரு. அப்பா அம்பிட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அவர் என்ன செய்யறாருன்னு பாக்கலாம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி ஏச்சி பழைப்பானுங்களோ. இதுல பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் இல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல. பெரிய மனுஷன் எல்லாம் ஊரா சொத்துக்கு வாய பொழுதுகிட்டு அலையிறானுங்க. உழைச்சு சம்பாதிக்கிறீங்களா வழி தெரியும். வெள்ள இப்பயாவது உலகத்தை புரிஞ்சுக்கோ. சரிங்க மதனி. ஆமா, நாம ஒண்ணுக்கொண்ணு வேண்டாத புகத்தை மனசுல வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா அவனுங்களுக்கு வயித்துல அடிக்க வசதியா போகுது. சரி விடுங்க, நம்ம புள்ள மத்தத பாருங்க. வெள்ள அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போயிட்டு அந்த செவக்காட்டை உழுதுரு. சரிண்ணா. அந்த மேலக்காட்டு விதை வச்சிருக்கல, அத நாளைக்கு 2 தாரம் விதைச்சிருவோம். சரிண்ணா. நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புறேன். சரிங்கண்ணா. மதனி சீக்கிரம் கஞ்சியை ஊத்து. 2 தரம் உழவு அடிச்சுட்டு தான் திரும்புவேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முத்தையண்ணே, காலையில பங்காரு கிட்ட உங்க தம்பி வெள்ளையன் வந்து போனாப்பல. இப்ப நீங்க என்ன சமாசாரம்? ஆமாப்பா, என் தம்பி அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். அந்த ஆள் சும்மா தர மாட்டாருல. நகை நிலம்னு எழுதி வாங்கிட்டுல தருவாரு. ஆமா, நிலத்தை மீட்க தான் போறேன். எங்க மீட்க போறீங்க? அந்த ஆளு வட்டிக்கு வட்டி மேல போட்டு ஏமாத்து வரல. நியாயமா பேசி பார்ப்பேன். இல்லன்னா நானும் அவரான்னு பாக்குறேன். வரேன். இன்னைக்கு பங்காரு முத்தையன் பொழக்க போறார். அப்படி போடு. கும்புரம் சாமி. பாப்பா, என்ன முத்தையா ஆள் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டியே? புதுசா வந்திருக்க, என்ன சங்கதி? இல்ல சாமி, என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதா கேள்விப்பட்டேன். ஆமா, உண்மைதான். அவன் சின்ன பையன் சாமி, எனக்கு தெரியாம நடந்து போச்சு. அத கணக்கு பார்த்து தீர்த்துக்கலாம்னு தான் வந்தேன். ஏன்பா, உனக்கும் உன் தம்பிக்கு மனக்கசப்பாச்சே, அவனுக்கா போய் வந்திருக்கிற? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கு சாமி. இன்னைக்கு அடிச்சுப்போ, நாளைக்கு கூடிப்போ. சின்ன பசங்க கோவப்பட்டா நாம தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு. சரி சரி, கையேந்தி ரூபா வாங்கினவன் வெள்ளையனாச்சே, அவன் 400 ரூபாய்க்குள்ள கரையேதி இருக்கான். சாமி 200 தான் சொன்னான். ஐயோ, நம்பிக்கை கரையத்துக்கு ஈடா பிஞ்ச நிலத்தை எழுதிருக்கான். வட்டியை முழுசா கொடுத்துட்டானா. அசலை கொண்டாந்துருக்கேன், வாங்கிட்டு கணக்க முடிங்க. அண்ணன் தம்பிக்குள்ள 6 வந்தா என்ன? இரு, உன் பாட்டுக்கு பேசிட்டு போனா எப்படி? உன்னை பார்த்தனா வச்சனா கடன் வாங்கினது அவன். இப்ப அதுக்கு இப்ப பாரு, அவனால முழுகி போச்சு தெரியுமா? இப்ப 400 ரூபாய்க்கு நிலத்தை அறுதி கரையும் எழுதியாச்சு. என்னையா சொல்லு? ஆமா முத்தையா. பிஞ்சியில விதைக்க இறங்காதுன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன். இதுல உனக்கு என்ன வந்தது? அவன் நிலம் அவன் பாடு. நீங்க அப்படி சொல்லாமா சாமி? உங்க பணத்தை இல்லைன்னு சொல்லிட்டோமா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கீழ்ச்சி ஏறிது தானே மரியாதை. உன் தம்பிக்கு நீ அன்னைக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டியதானே, இப்ப மட்டும் என்ன புதுசாக்குற? இந்த பேச்செல்லாம் வேணாம். நல்லபடியா காரியத்தை முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். முடியாது போல. என்ன மிரட்டுறியா? பாருங்க, அவனால வேற ஏனால வேற இல்ல. 200 வச்சிருக்கேன். கணக்க முடிச்சு நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு தெரிஞ்சதை பாத்துக்கோ. எதுக்கும் ஒரு அளவு வேணாமா? ஓ, நீங்க எல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நிலத்தை உழுது பாரு. யோ, நாளைக்கு பிஞ்ச வதப்பு நடக்கும். ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போ. ஏய், கொண்டாதனியா? யோ கிராமனுசு, விலை நிலத்தை சட்டப்படி வாங்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு 200க்கு 400 ரூபாயை கைட்டு பாக்குறீங்களா? ஏய், கொண்டாதனியா? ஏங்க, அவங்க பாவம் நமக்கு வேணாங்க. சொன்னா கேளுங்க. அந்த பணம் எல்லாம் அந்த வேணாங்க. பக்கம் சொன்னா கேளுங்க. முடிவு என்ன சொல்றீங்க? ஏய்,
அந்த அளவுக்கு வந்துட்டியா? நான் தெரிஞ்சு மட்டும் பாத்துக்கிறேன். அதுக்கு மேல வார்த்தையை வளர்த்துக்கிறாத, சங்கடம் ஆயிடும். யோ, ஆறுக்கு சங்கடம் வரும்னு தெரியல. போயா. யோ அப்படியா? வணக்கம் ஐயா. ஐயா, முத்து விவகாரம் என்ன பண்ண போறீங்க? கோவில்பட்டிக்கு போறேன், நம்ம கீழே பாக்குறேன், நோட்டீஸ் கொடுக்குறேன். ஆமாய்யா, இப்படியே விட்டா நம்ம மேல உள்ள பயம் போயிடும், பாத்துக்கோங்க. விட மாட்டேயா? இதோ வெள்ளசாமி நோட்டீஸ், இப்பவே கிளம்புறேன். காலு முழுக்க கும்பிடு போட வச்சோம், இப்போ துளுத்துட்டானுங்க. அட நீ வேறயா, சும்மா ஆத்திரத்தை கலப்பாத. முத்தையன் பிஞ்சுக்கு போய் இப்பவே மிரட்டி பாக்குறேன். இனிமே எது செஞ்சாலும் பெரியவங்களை கேட்டு செய்யுங்க. சரி. என்ன பண்றது? அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள உறவா நினைக்கிறீங்க, கூட பிறந்தவங்கள விரோதியா நினைக்கிறீங்க. கஷ்ட காலத்துல யார் உதவுனது? இங்கேயே உட்காரு. இல்ல வெள்ள, முதல்ல எழுப்புருவ போடுவோம், அப்புறம் பருத்தி விதைய போட்டுட்டு 2ஆம் உழவுக்கு நல்லா அழுத்தி உழுதுடுவோம். சரியா? சரிண்ணா. ஏ முத்தையா, உன்னதான்பா. 2 பேருக்கும் பொங்கல் வந்துருச்சா? பேசாம உண்டான ரூபா கொடுத்துட்டு பிஞ்சை விழுங்க. நானு கோர்ட்டுக்கு போயிட்டேன், பின்னால வலி எடுக்கும். அடே அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்னன்னாலும் சரி, எச்சலத்தவன தலைமையில ஏறுறான். என்னங்கடா வேதனைய வலிய அனுபவிக்க போறீங்களா? யோ, என்ன சொன்ன? எங்க அப்பனுக்கு 2 பிள்ளைங்க, 6 வலி போது பாக்கலாம். ஐயோ, காரியம் கெட்டு போச்சு. வயலுக்கு வர வேகத்தை பார்த்தா நம்மள முடிச்சிருவானுங்களோ? இல்ல, நீ எல்லாம் பாக்கலாம்டா. அவங்க பாக்கலாம். நான் என்ன வந்தாலும் சரி. தன்னானே தானன்னே தன்னான தானன்னே தந்தானான தானன்னே தந்தானான தானன்னே. நீலவான மேகத்துல செங்குருவி பறந்துருச்சே, செங்குருவி பறந்துருச்சே, செங்குருவி பறந்துருச்சே. எங்க காலம் முடியும் முன்னே செங்கிழக்கு வெளுத்திருச்சே, செங்கிழக்கு வெளுத்திருச்சே, செங்கிழக்கு வெளுத்திருச்சே. தன்னானே தானன்னே தன்னான தானன்னே தன்னான தானன்னே தன்னான தானன்னே. 2 பட்டு போகும் உறவில் காணும் பலன் ஒன்றுமில்லை. 2 பட்டு போகும் உறவில் காணும் பலன் ஒன்றுமில்லை. சதியொழிய வேணுமுன்னா உறவிருக்க தொல்லை இல்லை. சதியொழிய வேணுமுன்னா உறவிருக்க தொல்லை இல்லை. துயரங்கள் விலகி செல்ல இணைந்திருந்து தோளை கொடுப்போம். மீண்டும் ஓர் பிறவி என்றாலும் உரிமையை உயர்த்தி பிடிப்போம். துயரங்கள் விலகி செல்ல இணைந்திருந்து தோளை கொடுப்போம். மீண்டும் ஓர் பிறவி என்றாலும் உரிமையை உயர்த்தி பிடிப்போம். தன்னானே தானன்னே தன்னான தானன்னே தந்தானான தானன்னே தன்னான தானன்னே தன்னான தானன்னே தன்னான தானன்னே.